எப்பா! ஒரு வழியா நம்ம சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருச்சுங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் வந்து நம்ம சேரன் அண்ணன் கல்யாணத்த நான் தான் எல்லாமே செலவு பண்ணி நடத்தணும் அப்படிங்கிற மாரி சோழன் முடிவு பண்ணிட்டாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா, சோழன் வந்து யார்ட்ட கடன் கேட்பாரு அப்படிங்கிற மாரி தாங்க போய்க்கிட்டு இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா, பாட்டி அவங்க கொஞ்சம் பழக்கம் இல்ல. நம்ம நிலா கூட அவங்களோட டூர் போயிருக்காங்களே, அவங்க கிட்ட நம்ம சோழன் கடன் கேட்டுருக்காரு. அவங்களும் சரி தர்றேன்னு சொல்லிட்டாங்கங்க. கூடவே நிலாவையும் கூட்டிட்டு போயிருக்காரு. இந்த மாரி அவங்க கிட்ட கடன் கேட்டுருக்கேன் அப்படிங்கிற மாரி நிலா கிட்ட நம்ம சோழன் சொல்லவே இல்லங்க. அங்க போய் அவங்க காசு குடுத்தோனே நம்ம நிலா பேன்னு முழிக்கிறாங்க. "என்னம்மா சோழன் உன்கிட்ட சொல்லலையா?" அப்படிங்கிற மாரி. "ஆமா." சரி சீக்கிரமா திருப்பி குடுத்துருவோங்க அப்படிங்கிற மாரி நம்ம சோழனும் சொல்றாருங்க. சரிங்க ரொம்ப நன்றி அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம நிலாவும் சோழனும் கிளம்புறாருங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன் அண்ணனும், நம்ம சந்தா, அதே டைம் நம்ம சோழன், நிலா 4 பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க ஷாப்பிங் பண்ண போயிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தாவுக்கு சேரன் அண்ணன் எதை ஓகே பண்ணுறாரோ அதை தான் நம்ம ட்ரெஸ்ஸாக எடுக்கணும் அப்படிங்கிற மாரி கண்ண காமிக்கிறாங்கங்க. இவங்க 2 பேரும் ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணுறதுக்குள்ள இங்கிட்டு பார்த்தா நம்ம காதல் ஜோடி தாங்க. நம்ம சோழனும் நிலாவும் அவங்களுக்கு ஆளுக்கு ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க அவங்களுக்கு சட்டை எடுத்து வைக்க, அவங்களுக்கு புடவை வைக்க, எப்படியாவது நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தாங்க போய்கிட்டு இருக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம சோழ நிலாவும் சேர்ந்து பத்திரிக்கைலாம் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து ஏன்ப்பா இவ்வளோ பெருசாலாம் வைக்கிறீங்க, ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சேரன் ஆனால் இதுவே சிம்பிள் தானே அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்லி ஒரு வழியாக சமைச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்திரிக்கை ஷேர் பண்ணுறாங்க. அந்த டைம் பார்த்தா நம்ம நடேசன் வராரு இடையில. எனக்கு ஒரு 5 பத்திரிக்கை கொடுமா. பத்திரிக்கையா அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை நின்றாங்க. என்னம்மா 5 கொடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கல. ஏன் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கொடுக்குவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறக்காக அவர் ஒரு 5 பத்திரிக்கை வாங்கிட்டு போயிட்டாருங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டி பள்ளம் அவங்கவுங்க தெரிஞ்சதுக்காக பத்திரிக்கை வாங்கிட்டு போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவும் சோழனும் நம்ம வானதி வீட்டுக்கு போகிறாங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்காக. முறைப்படி பத்திரிக்கை வைக்க பூ பழம் தட்டையெல்லாம் வச்சு அழகாக நம்ம வானதி ஃபேமிலியை இன்வைட் பண்ணுறாங்க நம்ம சோழனும் நிலாவும். அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம வானதியை குசி தாங்கலைங்க. எப்பா நம்ம ரூட் எப்படி கிளியர் ஆயிரும், ஏன்னா நம்ம சேரன் சீக்கிரமாக கல்யாணம் ஆக போகுது, எப்படி நம்ம அடுத்த கல்யாணம் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மாதிரி. அதை பார்த்து நம்ம வானதியோட அம்மா ஏன்டி இப்படி வானத்துக்கு பூமியை குளிச்சுக்கிட்டு இருக்க, ஏன் நீ இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எப்படியாவது தங்கத்தில் ஏதாவது போடணும், சேரன் அண்ணனுக்கு ஏதாவது ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிறாங்க நம்ம வானதி. நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் தெரியாமல் இங்கே பாருங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவும் சேலன் பாண்டி எல்லாரும் சேர்ந்து நம்ம சேரனனுக்கு ரூமை வந்து ரெடி பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க புது பெட்டு வாங்கி போடுறது. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணனுக்கு ஒரு சைடு ஃபேஷியல் போய்கிட்டு இருக்கு. நம்ம பல்ல மாட்டுலேயும் தாங்க முடியல. அண்ணனை உட்கார வச்சு இப்படி பேசியல அப்படி பேசியல் போட்டு பேசியெல்லாம் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காருங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, இங்கே நிலா புது பெட்டு கட்டில் ரூம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் அண்ணன் ஒரு இது ரெடி பண்ணியிருக்காரு. யாருக்கு? நம்ம அண்ணனுக்கு ஃப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் ரெடி பண்ணியிருக்காருங்க. ஃபேமிலியில் யார்ட்டையுமே சொல்லாமல். அங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே நம்ம சேரன் அன்னைக்கு கோட்டில் அடடா என்ன ஒரு அழகாக இருக்காரு பார்த்தீங்களா. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தாவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, அவ்வளோ அழகாக தான் இருந்தாங்க. 2 பேரும் மாற்றி ஃப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் சூப்பராக போச்சு. இதை சாக்கா வச்சு நம்மளும் ஃபோட்டோ எடுத்தால் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சோழனை அப்போ போஸ்ட் சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம நிலா கையில் இடுப்பில் கை வைக்கிறது என்ன, தோளில் கை போடுறது என்ன, அடடா நீ நடத்தப்பா அப்படிங்கிற மாதிரி தாங்க நடேசன் அவரோட ரியாக்ஷன் இருந்துச்சு. இவன் வந்து சேரனுக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் கூட்டிகிட்டு வந்தானே இல்லை இவனுக்கு கூட்டிகிட்டு வந்தானே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தாங்க அவரோட ரியாக்ஷன் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக நம்ம சேரனை அழகாக க்யூட்டாக ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டாங்க. மொத்த ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டி மட்டும் தாங்க ஜோடியில் விட்டு போகிறாரு. கரெக்டாக நம்ம வானதியும் வந்துடுறாங்க. வா பாண்டி நம்ம 2 ஃபோட்டோ எடுப்போம். அவங்க பங்குக்கு அவங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஜாலியாக. இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் எடுக்கிறீங்க நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நடேசனும் பூந்து மொத்த குடும்பமாக ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே டைம் பாருங்கள், ஒரு வழியாக ஃப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாம் ஃபேமிலியாக ஜாலியாக கல்யாணம் வரைக்கும் போயாச்சு. கல்யாணத்துக்கு வீட்டு டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அழகாக லைட் செட்டிங் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா பந்தல் கிந்தல் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா விடிஞ்சா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கல. நம்ம சேரன் அண்ணே சோகமாக ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து நம்ம நிலா வந்து என்னென்ன நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, போய் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. ஏன் இல்லைப்பா எனக்கு தூக்கம் வரல, எனக்கு கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம், சந்தை ஒரு வேளை நம்ம வீட்டுக்கு வந்துட்டானா நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சேரன் அண்ணன் மனசில் உள்ள ஆதங்கத்தில் நம்ம நிலாட்ட கொட்ட நம்ம நிலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்களே பாருங்க. என்னென்ன இப்படி போய் சொல்கிறீங்க, நான் எப்படின்னு போவேன் இந்த வீட்டை விட்டுட்டு, உங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, அதுவும் சோழனை விட்டுட்டு என்னால் எப்படிங்க போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலா சொல்ல நம்ம சேரனே வாயடைச்சு போய் நிற்கிறதோட அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் எல்லாத்தையும் கேட்டுட்டு சந்தோஷத்தில் அப்படியே வாயடைச்சு போய் நிற்கிறாருங்க. நம்ம சோழனை விட்டுட்டு எப்படி போவேன் அப்படிங்கிற மாதிரி நிலா வாயிலிருந்து வந்த வார்த்தையை கேட்டு நம்ம சோழனுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. அந்த மாதிரி அப்பனா நான் கல்யாணம் பண்ணி வீட்டு விட்டு போக மாட்டியாப்பா, நான் போகவே மாட்டேன், சத்தியமாக நான் இங்கே தான் இருப்பேன் சொல்லிட்டு தலையில் எடுத்து சத்தியம் பண்ணுறாங்க. அப்போ தாங்க பல்ப் எறிஞ்ச மாதிரி நம்ம சேரன் அண்ணன் மூஞ்சியில் ஒரு சந்தோஷமா, அதை விட டிபுள் பல்ப் எறிஞ்ச மாதிரி நம்ம சோழனோட முகத்தில் சந்தோஷமா அள்ளிச்சுங்க. இனிமேல் நம்ம சேரன் அண்ணன் கல்யாணம் எந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக தான் போகுதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இடையில சந்தா ஃபேமிலி வந்து டிஸ்டர்ப் பண்ணி கல்யாணத்தை என்ன கொல்லப்படி பண்ணாமல் இருந்தால் நல்லது தான். சீரியல் நடக்குது, நாளைக்கு பார்க்கலாம்.